ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பானில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடக்கத்தான் கீரையை போட்டுக்கலாம். அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம், சும்மா ஒரு பெரட்டுன்னு நம்ம மிக்சியில் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்க, கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நான் ஒரு 4 கரண்டி தோசை மாவில் இந்த கீரை விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை தோசை போட வேண்டியதுதான். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நல்லாவே வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.